சற்றுமுன்னர் கிடைத்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு அரசியல் பயணமாக குஜராத்தில் உள்ள அகமதாபாத் சென்று போய் சேர்ந்தார். அகமதாபாத்திலே காங்கிரஸ் தொண்டர்களிடையே பேசிய ராகுல் காந்தி எப்படி அயோத்தியா நகரத்திலேயே பிஜேபியை வீழ்த்தி விட்டோமோ அதை போலவே குஜராத்திலும் நாம் பிஜேபியை வீழ்த்துவோம் என்று சபதம் எடுத்து பேசியிருக்கிறார். இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக குஜராத்தில் பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி மீண்டும் குஜராத்தில் தலைதூக்க இயலுமா, அங்கே பாஜகவை அவர்கள் தோற்கடிக்க முடியுமா என்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் எழுந்துள்ளன. பாராளுமன்றத்திலே கடந்த தேர்தலில் 99 இடங்களை பிரித்த பிறகு ராகுல் காந்தி மிக நம்பிக்கை அதிகமானவராக தெரிவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் எந்த அளவிற்கு அது குஜராத்திலே நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவை தோற்கடிக்க உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பரபரப்பான அரசியல் பேச்சை ஏற்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி என்பதில் சந்தேகமில்லை.